Assalamualaikum, welcome back to our channel Farhana Designer. I hope all are fine. Few days க்கு முன்னாடி இந்த ஸ்லீவ் டிசைன் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் அதுக்கு டுட்டோரியலுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் இந்த ஸ்லீவ் டிசைனோட ஃபுல் டுட்டோரியலை ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லீவ் டிசைனோட ட்ரேசிங் வீடியோ எடுக்கிறப்போ மொபைலில் சார்ஜ் இல்லாத ரீசனால் என்னால் ட்ரேசிங் வீடியோ ஷூட் பண்ண முடியலை. இந்த டிசைனில் நெக்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேசிங் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்லீவ் லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் ஸ்லீவோட உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ தான் கிளைண்ட்டுக்கு சப்போஸ் ப்ளவுஸ் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பீட்ஸும் டிஸ்டர்ப்ட் ஆகாமல் இருக்கும். ஜரி லைனுக்காக டயல்ஜி பிராண்டில் இருக்க ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 லைன் இல்லை 4 லைன் ஜரி ஸ்டிச்சஸை நல்லா கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணும் போது சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி ஜரி த்ரெட் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய சாரீ கோல்டு கலர் அப்படின்றதுனால கோல்டு கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜரி லைன் ஸ்டிச்செல்லாம் போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் என்னலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஜாப்லோ மேக்ஸ் பிராண்டில் இருக்க கட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு கட் பீட், கட்டானா பீட்ஸ்னு நிறைய நேம் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஒயிட் பிஎல் பீடில் 4 mm சைஸ் ஒயிட் பிஎல் பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டு கலர் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒர்க்குக்கு ஒயிட் பிஎல் பீட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஒர்க்கு ஹைலைட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஜர்தோசி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஒர்க்குக்கு. ஏன்னா இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்ல அழகான லுக்கு கொடுக்கும். ஆல்சோ மற்ற மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும் போது இது எப்போவுமே ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஜர்தோசி யூஸ் பண்ணி பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் 4 mm சைஸில் இருக்க கோல்டு ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். பீட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டோன் பேஸ்டிங் பண்ணுற ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே பீட்ஸ் எல்லாமே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் க்ளூவை பார்த்துட்டு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணால் ஸ்டோன்ஸ் பிரிஞ்சு வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக கரெக்டான ப்ரொசீஜரில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த ஸ்டோன்ஸுமே பிரிஞ்சு வராது. ஒவ்வொரு க்ளூலேயுமே கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் க்ளூ அப்ளை பண்ண உடனே ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணும் போது அது ரிமூவ் ஆகி வந்துடும். க்ளூ அப்ளை பண்ண உடனே ஒரு 5 minutes மட்டும் ஒரு 50% ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்டிக் ஆகிடும். அண்ட் வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு பிரிஞ்சு வராது. ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிறதுக்குள்ளே லைன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக உட்டன் நீடில் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற கட் பீட் மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எதனால் நைலான் த்ரெட் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா யூஸ்வலாகவே கட் பீட்ஸில் ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் இருக்கும். பிகினர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறப்போ த்ரெட்டை ஸ்பீடாக இழுத்தாலுமே கண்டிப்பாக அந்த த்ரெட் கட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கட் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நைலான் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த லைன்ஸோட ஈச் டிஸ்டன்ஸுமே கரெக்டாக 1/2 inch தான் மார்க் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறப்போ 3/4 inch 1 inch எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இந்த டிசைனை ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக 1/2 inchலேயே டிஸ்டன்ஸை கொடுங்க. ட்ரேசிங் பண்ண லைன் ஒர்க் ஃபுல்லாகவே கட் பீட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க ஃப்ளோரல் டைப் ஒர்க்கில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கேட்லாக்காக காட்டுறதுக்காக இந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் மட்டும் ஜர்தோசி பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். பேஸ்ட் பண்ண ஸ்டோன்ஸுக்கு பக்கத்துலேயே த்ரெட்டை லோட் பண்ணாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸை விட்டுட்டு அந்த லைன் மேலே த்ரெட்டை நான் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ உட்டன் நீடில் ஒரு 6 PL பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸோட சைஸ் 4 mm. அதனால் எனக்கு 6 PL பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டோன்ஸோட சைஸ் பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா PL பீட்ஸோட கவுண்டிங்குமே எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற ஒவ்வொரு PL பீட்ஸுக்குமே 1/4 inch டிஸ்டன்ஸை விட்டு அந்த 6 PL பீட்ஸையுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எதுக்காக கேப் விட்டு ஸ்டிச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேப்பில் தான் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ண போகிறோம். PL பீடை யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இப்போ ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிற ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச்சை நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கில் டைரெக்டாக ட்ரை பண்ணாதீங்க. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் தேவை. நம்ம யூஷுவலாக பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ த்ரெட் விசிபிளாக நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச்சஸில் த்ரெட் விசிபிளாக தெரியாது.
ஸோ பிகினர்ஸ் எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ணாமல் இந்த கண்டினியூ ஸ்டிச்சஸை டைரெக்டாக ப்ளவுஸ் ஒர்க்கில் பண்ணுறப்போ கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக் ஆகும். ஜர்தோசி டைப்பை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 இன்ச்சில் ஜர்தோசி எடுத்துகிட்டு அதை எலாஸ்டிக்காக இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச் வரைக்குமே அது எக்ஸ்டெண்ட் ஆகும். பிகாஸ் ஜர்தோசி அப்படின்றது ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் அதை டேரெக்டாக ப்ளவுஸ் ஒர்க்கில் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் இழுத்தீங்க அப்படின்னாலுமே ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒர்க் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க லீஃப் அண்ட் ஸ்டெம் போர்ஷனில் கட் பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நான் ஒர்க் பண்ணியிருக்க ரவுண்ட் டிசைனோட ஈச் டிஸ்டன்ஸுமே கரெக்டாக 1 இன்ச் இருக்க மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒர்க்கில் கட் பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டுக்கிறேன். சைடில் லீஃப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட கார்னர் போர்ஷனில் பேக் ஸ்டிச்சஸை போட்டு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு லைன்லேயுமே 3 கட் பீட்ஸ் இருக்க மாதிரி அப்வர்ட் டு டவுன்வர்ட் போர்ஷனில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லீஃப்லையுமே டோட்டலாக 9 கட்டானா பீட்ஸ் இருந்தாலே போதும். இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த லீஃப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸோட டுட்டோரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டுட்டோரியல்னு கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய லாங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் எடுக்கிற ப்ளவுஸோட வீடியோஸ் எல்லாமே நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கட்டானா பீட்ஸை யூஸ் பண்ணி லீஃப் டிசைன் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் நான் டாட்டாக வச்சுருக்க பிளேஸ் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 4mm சைஸில் இருக்க கோல்டு ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இந்த ஸ்லீவ் டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.